அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இப்போ தான் லேட்டஸ்ட்டாக சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கேடாக இருக்க மாதிரி இருக்கிற ஒட்டுமொத்த, அதாவது இவ்வளோ நாள் இவங்கெல்லாம் எப்போ வெளியே வந்தாங்கன்னா 2021 திமுக ஆட்சி வரத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வெளியே வந்தாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, தமிழ்நாடே கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் வந்துச்சு. அதில் இப்போ பாதி கூட்டம் வந்திருக்கு. இன்னும் பியூஷ் மானுஷ் வரணும். அப்புறம் நம்ம சூப்பர் சிங்கர் இருக்கார் கோவன், அவர் இன்னும் வெளியே வரல. இப்போ இவங்க எல்லாம் வெளியே வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போ தான் கரெக்டாக லா அண்ட் ஆர்டர்லாம் பயங்கர கொலாப்ஸ் ஆகின மாதிரியும். இப்போ ஜேம்ஸ் வசந்தன் ஒரு பதிவு போட்டிருக்காரு, அறிவு குருட்டு கூட்டமாக. யாருன்னா 1,75,00,000 வாக்கு போட்ட தாவேக்காக்கு அந்த கூட்டத்தை அறிவு குருட்டு கூட்டம்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் சார் சொன்னால்? அந்த அறிவு குருட்டு கூட்டம் யார் உருவாக்கின கூட்டம் சார் அது? 1,75,00,000 வாக்காளர்களும் உங்கள் திமுக அதிமுக ஆட்சி காலத்தில், இந்த 60 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் படித்தவங்க நீங்கள் வளர்த்தெடுத்த கூட்டம் தான் அது. முதல்ல 1,75,00,000 மக்கள் திமுக அதிமுக இல்லாமல் புதுசாக வந்த ஒரு தாவேக்கான்ற ஒரு கட்சியை சார்ந்து வாக்களித்ததுக்கு நீங்கள் சொல்கிற சில்லியான காரணத்தை சொல்லி எங்களை புறந்தள்ளாதீங்க. நாங்கள் அந்த மக்களில் ஒருத்தர், தாவேக்கா காரனோ திமுக காரனோ அதிமுக காரனோ கிடையாது. மக்களில் ஒருத்தர் சாமானியன், வாக்களிச்சுட்டு இந்த கவர்மெண்ட் நமக்கு நல்லது செய்யுமான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த மக்களில் ஒருத்தர். நாங்கள் நடிகரை பார்த்து கவர்ச்சியிலலாம் வாக்கு போடலை ஐயா ஜேம்ஸ் வசந்தன் சார். நடிப்பு கவர்ச்சிக்கெலாம் வாக்கு போடலை. திமுக கிரவுண்ட் ரியாலிட்டி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் ஈசிஆரில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கார்லேயே போவீங்க, கார்லேயே வருவீங்க. கிரவுண்டில் இறங்குனீங்கன்னா திமுகவோட ஆட்சி காலத்தில் எவ்வளோ ரவுடிசம் இங்கே இருந்துச்சு, எத்தனை பேர் இங்கே கஷ்டப்பட்டாங்க. ஒரு யூடியூப்பில் கூட எடுத்து பேச முடியாது. ஜேம்ஸ் வசந்தனுக்கு அது தெரியுமான்னு தெரியல. தெருநாய் பிரச்சனைக்கு ஒரு சமூக ஆர்வலர் பேசினார், மறுநாள் அவர் தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் இவருக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இப்போ வராது. அடுத்து 60 ஆண்டு கால லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை வெறும் 10 நாளில் ஒருத்தனுக்கு ஆட்சி கொடுத்து சரியில்லைன்னு எதுக்கு இப்போ கதறிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அவங்க என்ன இருக்குது சூழல்னு பார்க்கணும். முதல்ல அடுத்த விஷயம், இந்த மக்களை திட்டுறதை நிறுத்துங்க. அவர் அந்த எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனதுக்கும் நீங்கள் பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சார்? முதல்ல உங்களுக்கு அந்த அறிவார்ந்த சமூகத்தை சார்ந்தவராக நீங்கள் பேசுகிறீங்களா? எங்களை அறிவு குருட்டு கூட்டம்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ஏன் சார் அந்த சைடு போனோம்? திமுகவோட தவறை உணர்த்த மாட்டீங்க. நீங்கள் ஒரு பொதுத்தளத்தில் ஒரு பிரபலமான ஒரு நபராக இருக்கீங்க. திமுக எங்கெங்கெல்லாம் செயல்படாமல் போச்சு, கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி என்ன, அதெல்லாம் நீங்கள் எடுத்து பேசியிருந்தால் மக்கள் ஏன் திமுகவுக்கு திமுகவுக்கோ வாக்கு போடாமல் ஏன் தாவேக்காவுக்கு வாக்கு போட்டான்ற அர்த்தம் உங்களுக்கு புரியும். வெறும் சிம்பிளாக திரைக்கவர்ச்சியை பார்த்து நாங்கள் ஏன் அந்த பக்கம் போகணுன்னு எங்களோட அறிவார்ந்த சமூகத்தை கேவலப்படுத்தாதீங்க மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன், ஓகேங்களா? நாங்கள் ஏன் திமுக ஓட்டு போடலைன்றதை இப்போ தான் சொன்னேன். ரவுடிகளோட அட்ராசிட்டி அதிகமாக இருந்ததை கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. அடுத்து முதலமைச்சராக இருந்த ஐயா மு.க. ஸ்டாலின், அவரோட அப்பா மு கருணாநிதி மாதிரிலாம் ஒரு பெட்டர்மெண்ட் முதலமைச்சரெல்லாம் இல்லை. நிர்வாக திறனே இல்லாமல் இருந்தார். அதிகாரிகிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இங்கே எத்தனை பேரை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கான வெளிப்பாடு தான் இப்போ திமுகவுக்கு விழாத வாக்கெல்லாம். அடுத்து அதிமுக பக்கம் நாங்கள் ஏன் போகலன்னா, அங்கே பிஜேபி ஒரு மத கட்சி இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் அதிமுக பக்கம் போகல. இந்த ரெண்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு மாற்றமாக தெரிஞ்சது விஜய் தான். விஜய் நல்லது செய்வார்னு நாங்கள் நம்பினதால் தான் நாங்கள் வாக்களிச்சிருக்கோம். அவர் மேலே உட்காந்துருக்காரு. அவருக்கு டைம் வேணும். மக்களே, இந்த பதிவில் நான் இன்னும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடுன்றதை நினைவூட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். 2021 2026 வரைக்கும் கோவன் அவர்கள் கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. வேங்க வயல் பிரச்சனை இருக்குது, அப்போவும் பேசலை. இதே ஜேம்ஸ் வசந்தன் அண்ணனும் எங்கேயும் பேசலை. வேங்க வயல் பிரச்சனைக்கோ, பரந்தூர் விமான பிரச்சனை, அந்த இடத்துக்கு பிரச்சனைக்கோ, நம்ம சமூக ஆர்வலர் பியூஷ் மானுஷ்லாம் இருக்கிற இடமே தெரியல, இனிமேல் வெளியே வருவார். அப்புறம் கர்நாடகாவை சேர்ந்த அண்ணன் பிரகாஷ் ராஜ் அண்ணன் கர்நாடகாவில் நிற்கிறாரு, எலெக்ஷன்லாம் நிற்கிறாரு. ஆனால் இங்கே கருத்து சொல்லிக்கிட்டு இருப்பாப்புல. அவரோட எதிர்ப்பு பிஜேபி நிலைப்பாடுனா அவர் கூட நிற்கிறதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன். ஆனால் இங்கே ஓட்டு போட்ட மக்களோட இப்போ நாங்கள் எடுத்த முடிவு தவறா இல்லையான்றதை முடிவு பண்ண வேண்டியது இன்னும் 2 வருஷம் டைம் இருக்குது மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன். 2 வருஷம் டைம் இருக்குது. அந்த 2 வருஷமும் விஜய் சார் சரியான செயல்பாடு இல்லை, நடத்தலை அப்படின்னும் போதும் நாங்கள் அறிவு குருட்டு கூட்டமாக இருக்க மாட்டோம். வி ஹாவ் அ ரீசன். நாங்கள் ஏன் தாவேக்காக ஓட்டு போட்டோம்? அறிவு குருட்டு கூட்டம் இல்லை. சரி, தப்பான ஒரு முடிவை, தப்பான ஒரு நபரை செலக்ட் பண்ணிட்டோன்னு திரும்ப இன்னொரு வாட்டி என்ன ஆக போகிறோம்? ஏமாந்தவொன்னே ஆக போகிறோம். 60 வருஷமாக என் தாத்தா, என் முப்பாட்டை,
பாட்டை எல்லாம் ஏமாந்த மாதிரி நானும் ஏமாந்தவன்னு காட்டுக்கு போகிறேன், அவ்வளவுதான். அடுத்து இந்த புரட்சி இப்போ 2026க்கு விஜய்க்கு கிடைத்த வெற்றி இல்லை. இந்த வெற்றிக்கு முத காரணம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அண்ணன். ஐயா வைகோ ஆரம்பித்தார். தனித்து வந்து 3வது கட்சியாக, இந்த இரு கட்சிக்கு இல்லாத ஒரு 3வது கட்சியாக இருக்கணும்னு ஆரம்பித்தார். அப்போது அந்த மாற்றத்துக்காக வாக்களித்த கூட்டமும் இந்த கூட்டம் தான். அன்றைக்கி நாங்கள் பெருவாரியான எங்கள் கூட்டம் இல்லாததால் திரும்ப திமுகவோ அதிமுகவோ வந்துக்கிட்டே இருந்துச்சு. அடுத்து இது போக்குறதுக்காக வந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த். அவரும் மாற்றத்துக்காக தான் வந்தார். அந்த மாற்றத்துக்கு அவருக்கு விழுந்துச்சு தெரியுமா 8% வாக்கு. அதில் என் வாக்கு இருக்குங்க ஐயா. நான் இன்றைக்கி விஜயை பார்த்து போடலை. நடுவில் விஜயகாந்த் ஐயா வந்து சோர்வானதுக்கப்புறம் நாம் தமிழர் சீமான் அண்ணன் சீமானுக்கு விழுந்த 8% வாக்கு இருக்குல்ல ஐயா, அந்த வாக்கில் என் வாக்கும் இருக்குது. என்ன மாதிரி பல இளைஞர்களோட வாக்கும் இருக்குது. பொத்தாம் பொதுவாக அறிவு குருட்டு கூட்டம், பாடாவதியான மக்கள்னு பேசுகிறத நிறுத்துங்க. இதுதான் திமுகவோட ரியாலிட்டி. மக்களே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். திமுகவோட ரியாலிட்டியே இதுதான். திமுகன்ற ஒரு அராஜகத்தோட உச்சத்தில் இருக்கிற ஒரு கட்சி. அதை அகற்றியிருக்கோம். அது பொறுக்காமல் இந்த மாதிரி சமூக ஆர்வல்ன்ற போர்வையில் நிறைய பேர் வருவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து ரமேஷ் வந்து பார்ப்பனருக்கு எப்படி இவங்க அறநிலையத்துறை கொடுக்கலான்ட்டு யூடியூப் ரூட்டர்ஸ் நண்பர் ஒருத்தர் வந்து பேசினார். அவர் வந்து இதே வந்து தலித் மக்களுக்கு வந்து இத்தனை பேர் முதல்ல பிறப்பால் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணுறதே எனக்கு தவறு. ரமேஷ் இன்ன வரைக்கும் பார்ப்பனர்ன்றதே வந்து இவனுங்க எல்லாம் நோண்டி சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் மக்களாகிய நமக்கு என்னோடய வேட்பாளர் என்ன ஜாதியில் எங்களுக்கு தெரியாது. மக்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாதியை பார்க்க தெரியாது. மக்களுக்கு ஜாதி பார்க்குற தூண்டுதலை உருவாக்குறது திமுகவோட இணைய கைகூலிகள் தான். அந்த இணைய கைகூலிகள் இப்போ தீவிரமாக செயல்படுவாங்க. மக்களே நீங்கள் எல்லாரும் முழிப்போடு இருக்கணும். தாவேக்காவுக்கு விஜய் சாருக்கு நம்ம நேரம் கொடுக்கணும். நிச்சயமாக அவர் அரசியலுக்கு வர்றது சம்பாதிக்க இல்லைன்றது எல்லாருக்கும் பட்டவர்த்தனமாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர் இன்றைக்கும் இவ்வளோ தூரம் வந்து நின்று கஷ்டப்பட்டு இங்கே எந்த வித பணம் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை அவருக்கு. இன்றைக்கி படம் நடித்தாலும் ஒரு ஆப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு ஓரமாக சேரில் உட்காந்துட்டு படம் நடிச்சுட்டு போகலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாலும் பார்க்குறதுக்கான கூட்டம் அதே கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ அவர் போனாலும் அதே கூட்டம் தான் இருக்குது. அவருக்கு சம்பாதிக்கணுன்றது அரசியல் தேவை இல்லை. அவரை சுற்றி இருக்கிறவங்க மேபி இருக்கிறவங்களையும் மாற்றக்கூடிய தன்மையோ தலைமை பண்போ விஜய் சார்கிட்ட இருக்குது. இதை நாங்கள் நம்புகிறோம். மக்களே நீங்கள் உஷாராக இருங்க. இந்த மாதிரி திராவிட ஐடியாலஜியை நாம் முழுசாக ஏற்றுக்கிறோம். ஆனால் திமுகன்ற கார்ப்பரேட் நிறுவனத்தை நாங்கள் ஏற்றுக்கிறது தயாராக இல்லை. மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன், பிரகாஷ் ராஜ், அப்புறம் இந்த ஒரு அண்டா யூடியூப் ரூட்டர்ஸ், தோழர் மகிழ்நன், நீங்கள்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து கயிறு கட்டினா அரசங்கின்னு எங்களை சொல்கிறது, பொட்டு வச்சா அரசங்கின்னு சொல்கிறது, எப்போ எவன் தலைமையில் பகிடி ஊற்றலாம் தான் காத்துக்கிட்டு இருக்கீங்க. காவி பகிடி எடுத்து ஊற்றணும். நீல சிந்தனையோடு ஒருத்தர் வந்தான்னா அவன் மேலே நீல சங்கின்னு ஒரு பகிட்டியை ஊற்றணும். இப்படி தான் இவனுங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திமுக வாழ்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அறிவாளி. திமுக செய்கிற தப்பை சொல்லிட்டீங்கன்னா இவனுங்க எல்லாம் புறப்பட்டு வருவாங்க. நம்ம தான் இனிமேல் விழிப்போடு இருந்து இந்த அரசாங்கம் நல்லபடியாக செயல்படுறதுக்கு உறுதுணையாக இருக்கணும். தொடர்ந்து இந்த அரசாங்கத்து மேலே இன்றைக்கி மட்டும் சும்மா ஒரு நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோ பிரச்சனை க்ரியேட் ஆகிருக்கு லா அண்ட் ஆர்டரில். அதை நான் வந்து மற்றவங்க மாதிரி திமுக கலப்புனது அப்படிலாம் சொல்லலை. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குது. 60 வருஷமாக இருக்குது. நேற்று முளைக்கல அந்த பிரச்சனை. இன்றைக்கி விஜய் வந்த உடனே வந்து கஞ்சா வரல. கஞ்சா இங்கே வந்து கொரோனா காலத்துலேருந்து ஊஞ்சி கிடக்கு. கொரோனா டைம்லேருந்து இங்கே ஹெவியாகிட்டு இருக்குது. கஞ்சாவை தாண்டி இங்கே போதை மாத்திரை அதிகமாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்புக்கும் இப்போ ரைடு போகணும். இது எல்லாமே இனிஷியேட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன் மாதிரியோ, பிரகாஷ் ராஜ் சார் மாதிரியோ, இல்லை அண்டா மாதிரியோ, குண்டா மாதிரியோலாம் மக்கள் நாங்கள் யாரும் கேட்கலன்னா விஜய்னா நீங்கள் டைம் எடுத்து எங்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு நம்புகிறோம். இந்த மக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த அண்டா சொல்கிறது, குண்டா சொல்கிறது, அறிவாலயத்தோட எண்டில் இருக்கிற அந்த செங்கல் சொல்கிறத கூட கேட்காதீங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து நல்லாட்சி இல்லைன்றதை போர்ட்ரேட் பண்ண மட்டும்தான் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த பதிவை வந்து நான் ரொம்ப அவசரமாக எடுத்து போடுறேன். எனக்கு அவ்வளோ ஆதங்கமாக இருந்துச்சு. என்னோடய சேனலும் நான் அரசியல் பேசுகிறதுக்காக உருவாக்கலை, அது எல்லாருக்கும் தெரியும். நடுவில் கொஞ்ச நாள் வீடியோவும் போடல. ஐ வாஸ் பிஸி வித் மை ஆக்டிங் ஸ்கில்ஸ். ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த படத்தோட ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருந்ததால் என்னால் என்னோடய யூடியூப் சேனல்லே ஆரம்பித்து ஒன்றும் வீடியோ போடுறது. இப்போது இது கண்டினியூவாக பார்க்குறேன். ரீசெண்டாக வந்து அண்ணன் களஞ்சியம் அண்ணனோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், நாம் தமிழர்லேருந்து. அண்ணன் வந்து அப்படியே டோட்டலாக ஒரு நரேஷனே கொடுக்குறாப்புல.
என்னன்னா காங்கிரஸ் போய் சேர்ந்துருக்கு தாவே காக்கல. ஆனாலும் அண்ணன் வந்து பிஜேபியோட கைப்பாவை தான் விஜய்ன்னு சொல்லி இன்னொரு நரேஷன் ஒன்று செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ மக்களை தொடர்ந்து விஜய் சாருக்கு இத்தனை பக்கத்துலேருந்து அட்டாக் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அவர் தெளிவாக அவரோட பார்வையில் அவர் போயிட்டுருக்கார். மக்களாகிய நம்ம நம்பிக்கையோடு காத்திருப்போம். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் கண்டிப்பாக ஆகும் மக்களே. இப்போ இவங்க விட்டுட்டு போனது சாதாரண ஒரு லாண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்லை மக்களே. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இவங்களோட ஆட்கள் இருப்பாங்க. அந்த ஆட்கள் சரியான முன்னெடுப்பை கொண்டு போகாமல் தடுப்பாங்க. ஒவ்வொரு விஷயம் இருக்குது மக்களே. புதுசாக வந்திருக்கு இப்போ தான் 60 வருஷம் கழிச்சு புதுசாக ஒரு கட்சி அரியணை ஏறி இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டியெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். அது பத்தாண்டு கிரவுண்டில் இவங்களோட தொல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் ஜெயிப்பார், நிச்சயமாக ஜெயிப்பார். வாழ்க தமிழ்.